is up in style. OG Talks. ஆண்ட்ரே ரசலா, கிளென் மேக்ஸ்வெல்லா சிஎஸ்கே யாருக்காக போகிறாங்க? மும்பை இந்தியன்ஸ் இந்த ஆப்ஷன்லேயே இருக்க போகிறது இல்லை. சிஎஸ்கே பத்திரானாவை ரிலீஸ் பண்ணதுக்கு இதுதான் ஒரே காரணம். ஆர்சிபியோட கோல்டன் எரா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இனிமே ஆர்சிபி தான் அடுத்த சிஎஸ்கே மும்பை. எந்த டீம் ஆப்ஷனுக்கு முன்னாடியே பிளேயிங் 11 செட் பண்ணிருச்சு, ஐபிஎல்க்கு ரெடி ஆயிடுச்சு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யார் யார் நல்லா ரீடைன் பண்ணியிருக்காங்க, யார் யாரெல்லாம் நல்லா ட்ரேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஹாய் ஓஜிஸ், வெல்கம் டு ஓஜி டாக்ஸ். ஸோ ஐபிஎல் ட்ரேடு ரிட்டென்ஷன்லாம் முடிஞ்சிருச்சு. எல்லாருக்கும் எந்தெந்த டீமில் எந்தெந்த பிளேயர்ஸை ரீடைன் பண்ணியிருக்காங்க, ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, ட்ரேட் பண்ணியிருக்காங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரியும். ஸோ எந்த டீம் இதில் நல்லா பண்ணியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு டீமாக போகலாம். சிஎஸ்கே என்ன பண்ணியிருக்காங்க பார்க்கலாம். சிஎஸ்கே ஜட்டோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, சஞ்சுவை ட்ரேட் பண்ணியிருக்காங்க, இது எல்லாருக்கும் தெரியும். பட் பத்திரானாவை ரிலீஸ் பண்ணது நிறைய பேருக்கு ஷாக்கிங்காக இருந்துச்சு. எனக்கு ஆக்சுவலி ஷாக்கிங்காக இல்லை. ஏன்னு கேட்டால், நாத்தன் எல்லிஸ்ங்கிற ஒரு பீஸ்ட் ஆஃப் அ டெட் பவுலர் நம்ம டீமில் வச்சுருக்கோம். ஃபார் வாட் ஹி பிரிங்ஸ் டு டேபிள், அவரோட ப்ரைஸ் அமௌண்ட் வந்து ரொம்பவே கம்மி. ஸோ ஹூவர் வாட்சஸ் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் வில் நோ, ரொம்ப சீப் ப்ரைஸ்க்கு இட் வாஸ் அ ஸ்டீல். அப்படி எடுத்த பிளேயரை நம்ம ஒழுங்காக யூட்டிலைஸ் பண்ணணுமான்னு கேட்டால் இல்லை. த ரீசன் இஸ் பத்திரானா. ஸோ பத்திரானா ஹஸ் performed really well for us. Like over the years, he has done an amazing job. He's won matches for us. Everything is true. Last season was a black mark. அவர் ஒழுங்காக பண்ணல. ஆனாலுமே நம்ம சிஎஸ்கே பற்றி தெரியும். ஒரு 2 மேட்ச் 3 மேட்ச் ஒழுங்காக பண்ணலன்னா திருப்பி சான்ஸ் கொடுப்பாங்க. ஸோ உடனே பெஞ்ச் பண்ணிட மாட்டாங்க ப்ரூவன் பிளேயர்ஸ்க்கு. அதெல்லாம் பத்திரானாக்கும் பண்ணாங்க. அன்லக்கிலி, அன்ஃபார்ச்சுனேட்லி அவரால் பெர்ஃபார்மே பண்ண முடியல. ஹோல் சீசன் வாஸ் அ டிசாஸ்டர் ஃபார் ஹிம். நாத்தன் எல்லிஸ் அப்பப்போ நல்ல மேட்ச் கொடுத்தாங்க. எனக்கு தெரிஞ்சு 6 மேட்சஸ்க்கு அப்புறம் பத்திரானாக்கு பதிலாக ஃபுல்லாக 6 மேட்சஸ் நாத்தன் எல்லிஸ்க்கு கொடுத்து அவரையே கண்டினியூ பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். பட் ஸ்டில் இப்போ வச்சு அவரோட அருமையை புரிஞ்சு அவர் ரிலீஸ் பண்ணாமல், எங்கேயும் ட்ரேட் பண்ணாமல் ரீடைன் பண்ணது இட் இஸ் அ குட் மூவ் பை சிஎஸ்கே. நிறைய டீம் நாத்தன் எல்லிஸ் ட்ரேட்காக கேட்டிருக்காங்க. பட் சிஎஸ்கே கம்ப்ளீட்லி டினைட், விச் says that they are going to give him full 14 matches. மொத்த 14 மேட்சுமே நாத்தன் எல்லிஸ் ஆட போறாரு. அதுதான் உண்மை. ஒன் மோர் பிக்கஸ்ட் ரீசன் பத்திரானாவை சிஎஸ்கே ரிலீஸ் பண்ணதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தா, SA-T20 ஆப்ஷன் தான். எத்தனை பேர் அந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னு தெரியல. டிவால் ப்ரூவிஸை சிஎஸ்கே எடுத்ததுக்கப்புறம் ஜேஎஸ்கே டீமுக்கும் எடுத்துடலாம்னு சொல்லிட்டு சிஎஸ்கே முடிவு பண்ணி ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். கடைசியில் நம்ம சௌரவ் கங்குலி என்ன பண்ணாருன்னா, டிவால் ப்ரூவிஸை எடுத்துட்டாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி சிஎஸ்கே கிட்ட அப்போ பர்ஸ் அமௌண்ட் பெருசாக இல்லை. ஆல்மோஸ்ட் அவங்களோட ஃபுல் பர்ஸ் அமௌண்ட்டுக்கும் டெவல் ப்ரூவ்ஸை பிட் பண்ணாங்க. ஆனாலும் எடுக்க முடியல. த ரீசன் பீயிங் இஸ் அவங்க ரொம்ப கம்மி பர்ஸ் அமௌண்ட்டோட போனாங்க ஆப்ஷனுக்கு. அதெல்லாம் அவங்க பண்ண பெரிய தப்பு. எல்லா பிளேயர்ஸும் ரீடைன் பண்ணிட்டாங்க. ஆப்ஷனில் போகிறப்போ பர்ஸ் அமௌண்ட் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அதனால அவங்களால டெவல் ப்ரூவ்ஸை வாங்க முடியல. இந்த பற்றி அந்த தப்பை பண்ணவே கூடாதுங்கிறதுக்காக தான் சிஎஸ்கே ஹேவ் ரிலீஸ் மோஸ்ட் ஆஃப் தேர் பிளேயர்ஸ் அண்ட் ஹேவ் கான் இன்டு தி ஆப்ஷன் வித் அ பிக் பர்ஸ், ஹியூஜ் பர்ஸ். எக்ஸ்ட்ரா 5 crores வேற ஆட் ஆக போகுது. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா 48.5 crores கிட்ட சிஎஸ்கே பர்ஸ் அமௌண்ட் வச்சிருப்பாங்க இந்த ஆப்ஷனில். தட் பீங் செட், லைக் தட் வில் பி த செகண்ட் பிகஸ்ட் பர்ஸ் அமௌண்ட். ஃபர்ஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா கேகேஆர். ஸோ இப்போ இதில் என்ன காமெடினா, கேகேஆருக்கும் சிஎஸ்கேக்கும் தான் பத்திரானாக்கான ஃபைட்டே போக போகுது. ஸோ கேகேஆர் வில் பி வெரி கீன் டு கெட் பத்திரானா. ஸோ எனக்கு என்ன புரியலன்னா, ஆண்ட்ரே ரசலை கேகேஆர் ரிலீஸ் பண்ணுறாங்க, பத்திரானாவை சிஎஸ்கே ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க ஏன் ஒரு ட்ரேட் டாக்ஸ் பண்ணி பத்திரானா வாங்கிய கேகேஆருக்கும் ஆண்ட்ரே ரசலில் சிஎஸ்கேக்கும் ஸ்வாப் பண்ணிக்கலன்னு எனக்கு தெரியல. பிகாஸ் ஒருவேளை திஸ் குட் பி த ரீசன். சிஎஸ்கே மைட் வாண்ட் டு கெட் பத்திரானா பேக் ஃபார் அ லெசர் அமௌண்ட் அண்ட் கேகேஆர் மைட் வாண்ட் டு கெட் ரசல் பேக் ஃபார் அ லெசர் அமௌண்ட். இதுதான் காரணமாக இருக்கணும். ஆனால் ஆப்ஷன் டைனாமிக்ஸ்னு ஒன்று இருக்குது. எல்லாருக்கும் தெரியும் ஆப்ஷன் டைனாமிக்ஸ் எப்படி ப்ளே பண்ணணும்னு. எந்த பிளேயர் ஃபஸ்ட்டு வராங்களோ அவங்க லிஸ்ட் ஆஃப் பிளேயர்ஸ் வச்சிருப்பாங்க எல்லா டீமுமே. எனக்கு இந்த பிளேயர்ஸ் என் டீமில் வேணுங்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு எந்த பிளேயர் வராங்களோ அவங்களுக்கு தான் ஃபுல்லாக போவாங்க இன்னும். ஸோ ஒருவேளை அந்த பிளேயர் கிடச்சிட்டாங்கன்னா இன்னொரு பிளேயரை வாங்குறதுக்கு அவங்களுக்கு அந்த அமௌண்ட், தேவையான அமௌண்ட் இருக்காது. ஸோ இதெல்லாம் எல்லா வாட்டியுமே ஆப்ஷனில் நடக்கும். ஸோ இந்த வாட்டியுமே அதே மாதிரி தான் நடக்க போகுது. பிகாஸ் எனி அதர் டீம் எனக்கு தெரிஞ்சு பத்திரானாக்கு வேணால் பிட் பண்ணலாம். சரி, ராஜஸ்தான் பிட் பண்ணலாம், இல்லை இன்னும் சில டீம் பிட் பண்ணலாம். பட் ஆனால் பத்திரானாவை வாங்க முடியுமான்னு கேட்டால் கேகேஆர் கிட்ட அந்த பர்ஸ் இருக்கு. இல்லைனா சிஎஸ்கே வந்து ரீடைன் பண்ணதுக்கான பர்ஸ் இருக்கு. இங்கே தான் சிஎஸ்கே ஷுடன்ட் மிஸ் அ ட்ரிக் இன் திஸ் ஆப்ஷன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேகேஆர் வந்து சிஎஸ்கே விட ஆல்மோஸ்ட் 20 crores கிட்ட அதிகமாக ப்ரைஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி கேமரான் கிரீன், பத்திரானா இவங்கெல்லாம் வாங்கணுங்கிறதுக்காக தான் வச்சிருப்பாங்க. பிகாஸ் தேவ் ஈவன் ரிலீஸ் மோஸ்ட் ஆஃப் தேர் ஃபாரின் பிளேயர்ஸ், ஓவர்சீஸ் பிளேயர்ஸ். ரோமன் பவல் அண்ட் சுனில் நரேன் மட்டும் ரிட்டைன் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அவங்க ஃபாரின் பிளேயர்ஸில். ஸோ தே வில் பி லுக்கிங் அவுட் ஃபார் ஹண்டிங் ஃபார் ஃபாரின் பிளேயர்ஸ். இப்போ என்ன பண்ணா, சிஎஸ்கே இங்கே தான் தே ஹேவ் டு பிளே ட்ரிக். ஒருவேளை இல்லை, கன்ஃபார்மாக கேகேஆர் தான் பத்திரானாவை வாங்க போகிறாங்க, வாங்கிடுவாங்க. அப்போ வந்து சிஎஸ்கே ஷுட் கோ ஃபார்
ஆர்டிஎம். சிஎஸ்கே சில டைம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பிளேயர் வேணாம்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா ஆர்டிஎம்மே யூஸ் பண்ண மாட்டாங்க, வேணாம்னு சொல்லிடுவாங்க. அந்த தப்பை இந்த வாட்டி பண்ணவே கூடாது. எப்பவுமே இந்த டெல்லி மாமா இருக்காங்க, டெல்லி ப்ளே பண்ற மாதிரி அவங்களுக்கு தேவையில்லாத பிளேயர் வேணாங்கிற பிளேயர்னாலுமே ஆர்டிஎம் யூஸ் பண்ணிட்டு வேணும்னே பிரைஸ் ஏற்றி விடுவாங்க. சிஎஸ்கே ஹஸ் டு டூ தட் ஃபார் பத்திரானா அண்ட் டிக்ரீஸ் த பர்ஸ் அமௌண்ட் ஃபார் கேகேஆர். அப்பதான் அவங்க கம்ப்ளீட் பண்றப்போ ஈஸியா இருக்கும். ஸோ I hope CSK would do that because KKR is definitely going all in for Patirana. And most probably ரசலையும் திரும்பி வாங்க பார்ப்பாங்க. ஸோ சென்னை சூப்பர் கிங்ஸ் ரசலை ஒருவேளை வாங்கணும்னு நினைச்சாங்கன்னா பத்திரானாவோட ப்ரைஸை ஏற்றி விட்டாதான் அவங்களால ரசலை கம்மி ப்ரைஸ்க்கு வாங்க முடியும். ஏன்னா கேகேஆர் கேமரான் கிரீன்காகவும் இப்போ கண்டிப்பாக பர்ஸ் அமௌண்ட் வச்சிருக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ வித் தட் பீங் செட், லெட்ஸ் சே ஆக்ஷன் டைனாமிக்ஸ் எப்படி போகுதுன்னு. கண்டிப்பாக பத்திரானாவும் சரி, ஆண்ட்ரூ ரசலும் சரி, கேமரான் கிரீனும் சரி மார்க்கி பிளேயர்ஸில் தான் வருவாங்க. அதுக்குள்ளே ரசலுக்கு போயிட்டோம். சிஎஸ்கே மேக்ஸ்வெல் வாங்குவாங்களா, ரசல் வாங்குவாங்களா, அதெல்லாம் இப்போ டாக் ஆஃப் த டவுன். ஸோ சிஎஸ்கேவோட எல்லா ஆப்ஷனுமே பார்த்தீங்கன்னா எப்போல்லாம் மேக்ஸ்வெல் ஆப்ஷனுக்கு வந்திருக்காரோ எல்லா வாட்டியும் சிஎஸ்கே பிட் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு 14 crores வரைக்கும் கூட பிட் பண்ணியிருக்காங்க. ஆனாலுமே மேக்ஸ்வெல் தான் வாங்க முடியாமல் போயிருக்கு. இந்த வாட்டி வாங்குவாங்களான்னு கேட்டால் there are chances that CSK will go for him if ரவி பிஷ்னாய்ங்கிற ஒரு பெரிய ஸ்பின்னர், இந்தியன் ஸ்பின்னர், இந்த ஆப்ஷன்ல இருக்க பெரிய இந்தியன் ஸ்பின்னர் ரவி பிஷ்னாய் தான். ஸோ ரவி பிஷ்னாய்ங்கிற பெரிய ஸ்பின்னர் ஆப்ஷனுக்கு வராரு. கண்டிப்பா கேகேஆர் அவ்வளோ ஹார்டா போவாங்களான்னு கேட்டா எனக்கு தெரிஞ்சு இல்லை. பிகாஸ் தே ஆல்ரெடி ஹேவ் 3 spinners. மற்ற எந்த டீம் கிட்டையும் அவ்வளோ பெரிய பர்ஸ் இல்லை சிஎஸ்கேவை அவுட்பிட் பண்ணி ரவி பிஷ்னாயை வாங்குறதுக்கு. ஸோ ரவி பிஷ்னாய் இஸ் டெஃபினெட்லி கமிங் டு சிஎஸ்கே. இட் இஸ் அ பிக் திக் கேரண்டீட் சைன், எவ்ரிதிங் இஸ் டன். ரவி பிஷ்னாயை ஒருவேளை சிஎஸ்கே வாங்கிட்டாங்கன்னா மேக்ஸ்வெல்லா ரசலாங்கிற ஒரு கேள்வி வரும். அப்போ மேக்ஸ்வெலுக்கு போகாமல் ரசலுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ரசலை வெரி ஷார்ட் டேர்ம், ஜஸ்ட் 2 years. ஸோ அதுக்கப்புறம் மெகா ஆப்ஷன் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுவாங்கன்னு தெரியல, அவரும் அது வரான்னு தெரியல. இந்த ஷார்ட் டேர்முக்கு ரசல் இஸ் அ ப்ரூவன் பிளேயர். 2 சீசன்ல அட்லீஸ்ட் ஒரு சீசன் ஒழுங்காக ஆடி கொடுத்தா கூட போதும். ஹிஸ் இம்பாக்ட் வில் பி ஹியூஜ் இன் த கேம். இஸ் அ பியூர் மேட்ச் வின்னர். ஒரு இன்டென்ட் இல்லை சிஎஸ்கேக்கு, இன்டென்ட் இல்லைன்னு போன வாட்டி எல்லாமே சொல்லிட்டாங்க. அதை பாதி சீசன்லேயே அந்த இன்டென்ட் எல்லாம் ஃபுல் இன்டென்ட்டையும் கொண்டு வந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ரிட்டென்ஷன் லிஸ்ட்லேயே காட்டிட்டாங்க, எங்களுக்கு இன்டென்ட் இருக்க பிளேஸ் மட்டும் வேணும், மற்ற பிளேஸ் வேணாங்கிறத தெளிவாக சொல்லிட்டாங்க. ஸோ ரசல் இஸ் சம்ஒன் who has always shown intent இல்லாமல் ரசல் ஆடி நான் பார்த்ததே இல்லை. எல்லா வாட்டியுமே ட்ரை பண்ணுவார். இஃப் இட்ஸ் either hit like I hit or you hit அந்த மாதிரி தான். ஸோ அவங்க அந்த பார்க்குற இன்டென்ட், தேடுற இன்டென்ட் ஃபார் ஷார்ட் டேர்ம் பார்த்தீங்கன்னா, ஏன்னா லாங் டேர்முக்கு மற்ற டீம் ஃபுல்லாக ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அந்த ஃபினிஷர் ரோலுக்கு மெகா ஆக்ஷனில் தே குட் கோ ஃபார் அ பிக் மெகா ஆக்ஷனில் இன்னும் நிறைய பிளேஸ் வருவாங்க. ஸோ தே வில் டெஃபினெட்லி கெட் தேர் டிசைட் பிளேயர். நிறைய பேர் இருப்பாங்க. அதில் மெகா ஆக்ஷனில் லாங் டேர்முக்கு பிளேயரை வாங்கிட்டு இந்த மெகா ஆக்ஷன் வரதுக்கு முன்னாடி மினி ஆக்ஷனில் ஷார்ட் டேர்முக்கு ரசல் இஸ் த பர்ஃபெக்ட் ஃபிட் ஃபார் சிஎஸ்கே. அவங்களோட ஸ்குவாடை பார்க்குறப்போ, பிகாஸ் ஆல்மோஸ்ட் இப்போ தோனி தவிர பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாருமே யங்ஸ்டர்ஸ் தான் ஸ்குவாட்ல. இட் இஸ் அ ஃப்ரெஷ் ஸ்குவாட். ஸோ அலாங் வித் தோனி ரசலோட எக்ஸ்பீரியன்ஸும் வந்துச்சுன்னா, ஹி ஹஸ் 2 biggest finishes of T20 cricket, like arguably 2 best finishes of T20 cricket the game has ever produced na Dhoni and Russell தான். ஸோ ரசலும் சிஎஸ்கேக்கு ஆடினா எப்படி இருக்கும், ஜஸ்ட் இமேஜின். மோஸ்ட்லி ரவி பிஷ்னாயை சிஎஸ்கே வாங்கிட்டு ரசலையும் வாங்குறதா தான் இருக்கும் அவங்களோட ஐடியா. லெட்ஸ் சி. மேக்ஸ்வெல் வாங்க மாட்டாங்கன்னு கேட்குறவங்களுக்கு ஐ எம் நாட் ஷுர். ஏன்னா சிஎஸ்கே மேக்ஸ்வெல் தான் வாங்கணுங்கிறது கண்டிப்பாக இருந்திருப்பாங்க ரசலோட ரிலீஸ் அனௌன்ஸ்மெண்ட் வரதுக்கு முன்னாடி. இப்போ ரசல் இன்னி ரிலீஸ் பண்ணனால கண்ணா 2 லட்டு தின்ன ஆசையாங்கிற மாதிரி மேக்ஸ்வெல்லையும் ரசலையும் வாங்குவாங்கன்னு கேட்டால் அதுக்கு கூட சான்சஸ் இருக்கு. 2 பேர்ல யார் பெர்ஃபார்ம் பண்ணுவீங்களோ பண்ணுங்கப்பா, 6 மேட்சஸ்னு பிரித்து கொடுக்கறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. பட் ஐ எம் திங்கிங் தே வில் டெஃபினெட்லி கோ ஃபார் ரசல். கேமரான் கிரீனுக்கு சிஎஸ்கே போவாங்களா என்ன கேட்டால் போகக்கூடாது. போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அது இவ்வளோ பெரிய பர்ஸ் வச்சிருக்கப்போ ஆப்வியஸ்லி எவ்ரி டீம் வில் கோ வித் ட்ரெண்ட். ஸோ டாக் ஆஃப் த டவுன் யார் இருக்காங்களோ, அந்த ஆப்ஷனில் யார் ரொம்ப பேசப்படுறாங்களோ அந்த பிளேயருக்கு வந்து பிக் ஹை பர்ஸோட இருக்க டீம்ஸ் எப்பவுமே போவாங்க. லாஸ்ட் டைம் ரிஷப் பண்ட்டுக்கு பார்த்தோம், ஸ்ரேயாஸ் ஐயருக்கு பார்த்தோம், அதுக்கு முன்னாடி மிச்சல் ஸ்டார்க்கு பார்த்தோம், பேட் கமின்ஸ்க்கு பார்த்தோம். திஸ் ஹஸ் பீன் த ட்ரெண்ட். என்ன கேட்டால் சிஎஸ்கே கேமரான் கிரீனுக்கு போகக்கூடாது. பிகாஸ் நம்ம டீமில் அவர் ஃபிட்டாக வரான்னு கேட்டால் தெரியல, எனக்கு உண்மையிலே தெரியல. ஏன்னா டாப் ஆர்டர் இஸ் சார்ட்டட் நம்மளுக்கு. சஞ்சு சாம்சன், ருத்ராஜ் கேக்வாட், ஆயுஷ் மாத்ரே ஷோட் அமேசிங் பர்ஃபார்மன்ஸ் இந்த லாஸ்ட் சீசன். அதுக்கப்புறம் அவர் வேற எங்கேயும் ஆடியும் பெருசாக ஆடவே இல்லை. அவரை ஃபாலோ பண்ணியிருந்தா தெரிஞ்சிருக்கும். பட் சிஎஸ்கே உடன் மைண்ட், எங்களுக்கு நீ நல்லா ஆடி கொடுத்தப்பா, நெக்ஸ்ட் சீசன் வந்து அதே பண்ணி நீ வெளியில் என்ன ஆடுங்கிறது எனக்கு முக்கியம் இல்லை. அதுதான் பிலீவ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உர்வில் பட்டேல், சிவம் துபே, தவால் ப்ரூவிஸ், the top 6 is sorted நமக்கு. அந்த 7th ஃபினிஷிங் ரோலுக்கு எனக்கு தெரிஞ்ச ஆண்ட்ரே ரசல் தான் கரெக்டாக இருப்பாரு. ஏன்னா கேமரான் கிரீன் இஸ் நாட் அ ப்ரூவன் ஃபினிஷர் இன் இந்தியன் கண்டிஷன்ஸ். ரசல் ஹஸ் எனி டே
ப்ரூவன் அண்ட் ஹி ஹஸ் காட் த எக்ஸ்பீரியன்ஸ் கம்பேர்ட் டு கேம் கிரீன். சிஎஸ்கே ரசலுக்கு தான் போகணும், கேம் கிரீனுக்கு போக வேணாங்கிறதா என்னோட விருப்பம். லெட்ஸ் see.